கனடா முழுவதும் 10,000 உள்ளூர் தொழிலாளர்களை பணியமர்த்தவும் தற்காலிக வெளிநாட்டு தொழிலாளர்களை சார்ந்திருப்பதை குறைக்கவும் திட்டமிட்டுள்ளதாக டிம் ஹோர்டன்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. இந்த நிறுவனத்தில் இலங்கை, இந்தியா உட்பட தெற்காசியாவைச் சேர்ந்த பலர் பணியாற்றி வரும் நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகி உள்ளது. இதுவரை நூற்றுக்கணக்கான ஆட்சேர்ப்பு நிகழ்வுகளை நடத்தியுள்ளதாகவும் ஆண்டு முழுவதும் ஆட்சேர்ப்பு தொடரும் எனவும் குறித்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. கனடாவில் இளைஞர் வேலையின்மை அதிகமாக இருக்கும் நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கோவிட்-19 பெருந்தொற்றுக்கு பின்னர் பல வணிகங்கள் தொழிலாளர் பற்றாக்குறையை எதிர்கொண்டன. இதனால் தற்காலிக வெளிநாட்டு தொழிலாளர் திட்டம் அதிகமாக பயன்படுத்தப்பட்டதாக ஹோர்டன்ஸ் விளக்கியுள்ளது. அத்துடன் ஹோர்டன்ஸில் உணவக பணியாளர்களில் சுமார் 4,000 பேர் மட்டுமே இந்த திட்டம் மூலம் பணியமர்த்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது அதன் மொத்த தொழிலாளர்களின் எண்ணிக்கையில் 3.6% மட்டுமே ஆகும். இதேவேளை டிம் ஹோர்டன்ஸ் நிறுவனம் தனது வணிகத்தையும் விரிவுபடுத்தி வருகிறது. கனடா முழுவதும் 80 புதிய உணவகங்களை திறக்கவும் ஏற்கனவே உள்ள மேலும் 400 கிளைகளை புதுப்பிக்கவும் அந்த நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. பெரும்பாலான புதிய கிளைகள் ஒன்டாரியோ, அல்பர்டா மற்றும் கியூபெக் ஆகிய மாகாணங்களில் கட்டப்படும். டிம் ஹோர்டன்ஸின் இந்த விரிவாக்க மற்றும் ஆட்சேர்ப்பு திட்டங்கள் புதிய போட்டிகளை எதிர்கொள்ளும் சக்தியை அவர்களுக்கு வழங்கும் என நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் உள்ளூர் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதன் மூலமும் சமூகங்களில் முதலீடு செய்வதன் மூலமும் டிம் ஹோர்டன்ஸ் தனது கனேடிய அடையாளத்தில் கவனம் செலுத்துவதாக வணிக வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த முறை வாடிக்கையாளர்களை ஈர்க்கவும் வேலை தேடும் இளம் கனேடியர்களுக்கு ஆதரவளிக்கவும் உதவும் என அவர்கள் நம்புகின்றனர்.